திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி பேரருட் தந்தை பிராயன் உடேகுவே அவர்கள் 4ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பதுளை மறைமாவட்டத்திற்கு மேய்ப்பு பணி விஜயம் மேற்கொண்டு அங்கு நடைபெறும் பல நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளார். பதுளை மறைமாவட்டத்தின் வெள்ளவாய பங்கில் திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதி அவர்கள் ஆயர், குருக்கள், பொதுநிலையினரால் நேற்றைய தினம் வரவேற்கப்பட்டார். அங்கு குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகளுடன் கலந்துரையாடிய திருத்தந்தையின் பிரதிநிதி அவர்கள் புத்தள பங்கை தரிசித்து அங்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள விடுதலை அளிக்கும் இயேசுவின் சுரூப கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டியதுடன் அங்கு புத்த மத துறவி மற்றும் சமூக தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தொடர்ந்து பதுளை மறைமாவட்டத்தின் 1வது சர்வதேச கல்லூரியான புனித அந்தோனியார் கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். இன்றைய தினம் திருத்தந்தையின் பிரதிநிதி அவர்கள் மொனராகல பங்கை தரிசித்து அங்கு மறைக்கோட்ட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பிபிலி பங்கை தரிசித்து பங்கு மக்களுடன் கலந்துரையாடியதுடன் மகியங்கனை பங்கிலுள்ள உல்கிதிய கல்வாரி திருத்தலத்தை தரிசித்தார். 7ஆம் திகதி திங்கட்கிழமை வரை பதுளை மறைமாவட்டத்தில் மேய்ப்பு பணி விஜயம் மேற்கொள்ளும் திருத்தந்தையின் பிரதிநிதி அவர்கள் அங்கு நடைபெறும் பல நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ளார்.